வணக்கம் மக்களே, இன்னையில இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து சொல்லணும் 10 நாள் தான் இருக்கு. காலையில ஏஞ்சனே எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஜெஸ்ஸி அப்படியே பேக் பண்ணிட்டு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். வீட்ல என்னதான் நல்லா தூங்கினாலும் இந்த பஸ்ல போகும்போது தூங்குற ஃபீல் இருக்கே, அடடா, அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. இந்த வளர்ந்தவங்க கூட வர வர இதே பிரச்சனை போயிட்டு இருக்கு. நேத்து ஒரு நாள் வந்தான், இன்னைக்கு லீவ் போட்டான். அதுலயும் நான் வர இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். வந்ததுக்கு ஒரு காஃபியை போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். நடந்து போயிட்டே இருந்தேன், நம்ம பசங்க அதுக்குள்ள வந்துட்டானுங்க. அவனுக்கு கூட அப்படியே காலேஜுக்கும் வந்துட்டேன். மதியம் சாப்பிடும்போது கேமராங்களை செட் பண்ணது தி ஒன் அண்ட் ஒன்லி தானோஸ். தலைவர் கடைசி ஒரு 3 நாளா காலேஜ் பக்கமே வரல, இன்னைக்கு தான் வராப்ல. கடந்த 3 நாளா பேச வேண்டிய எல்லா கதைகளையும் பேசிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டு நான் 3:30 மணி போல ட்ரெயினுக்கு ஜூட்டு விட்டேன். நேற்று நைட்டு ஃபுல்லா எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதனால கிரவுண்ட் கண்டிஷன் இப்போ சுத்தமா சரியில்லை. போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு டச் மட்டும் போட்டு ஏதாச்சும் ட்ரில்ஸ் பண்ணலான்னு போகும்போது குட்டி பசங்களுக்கு ஸ்கூல் விட்டாங்க. அந்த நேரத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியல. சரி, லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு மேட்ச் ஆடலான்றது தான் பிளான். மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போனதால 6:30 மணி வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு பூட் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது வானத்தை பார்த்தேன். மழை பெய்யற மாதிரியே இருந்தது. மழை பெய்யக்கூடாது ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே எனக்கு ஆரம்பிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும். அப்புறம் நாளைக்கு பாப்பா, மறக்காம வந்துருங்க.